அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 2 பொது தமிழுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து தினமும் 100 கேள்விகளா பார்த்து வரோம். இந்த வீடியோ பதிவுல ஒரு 100 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். வாங்க கேள்விகளை ஒன்னொன்னா பார்க்கலாம். எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்தெழுத நமக்கு கிடைக்கும் சொல் என்ன? எவன் கூட்டல் ஒருவன். ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா எவன் ஒருவன் என்பது சரி. உயர்வு கூட்டல் அடைவோம் என்பதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது ஆப்ஷன்ல அப்படி பாருங்க, உயர்வடைவோம். உயர்வடைவோம் என்பது சரியான ஒன்று. பிரித்தெழுதுக. வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன வரும்? வேதி கூட்டல் உரங்கள் என்பது சரியான விடை. எதிர்ச்சொல் எடுத்தெழுதுதல், அதாவது எதிர்ச்சொல்லை காண்கள்ல எளிது அப்படின்னா ஆப்ஷன்ல பாருங்க, எளிது அப்படின்னா அரிது என்பது சரியான விடை. சொல்லும் பொருளும் பொருந்தாத இணை. இதுல கொம்புன்னா கிளை, புழைனா துளையை குறிக்கும், அசும்பு நிலத்தை குறிக்கும். இதுல கான் என்பது காடுன்னு வரும். காட்சி என்பது பொருந்தாத ஒன்று. பொருந்தாத இணை எது? இது சூழி தலையில் அணிவது, குழை காதில் அணிவது, சுட்டி நெற்றியில் அணிவது. கிண்கிணி இடையில் அணிவது என்பது தவறான ஒன்று அணிகலன்கள்ல. அடுத்தது பொருந்தாத இணை. குறிஞ்சிக்கு என்ன பொழுது? இதற்கு நம்ம யாருக்கு மாலை வைத்து என்ன நற்பயன்னு பார்த்துருப்போம். அதாவது யாமம், மாலை, வைகரை, ஏற்பாடு, நண்பகல். அதுக்கு தான் ஷார்ட்கட்டா யாருக்கு மாலை வைத்து என்ன நற்பயன்னு பார்த்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்கு யாமம், முல்லைக்கு பார்த்தீங்கன்னா மாலை வரணும். ஏற்பாடுங்கிறது தவறு. பாலை நண்பகல், மருதம் வைகரை. குறிஞ்சி, முல்லை, மருதம். மருதத்துக்கு வைகரை வந்திருக்கு. முல்லை பார்த்தீங்கன்னா மாலை வரணும். ஏற்பாடு என்பது தவறான ஒன்று. பொருந்தாத இணையை காண்க. இதில் ஜாஸ்தினா மிகுதி, பொக்கிசம்னா செல்வம், நமஸ்காரம் வணக்கம், விஸ்தாரம் அளவுங்கிறது பொருந்தாத இணையாகும். வலுவு சொல் இல்லாத தொடர் எழுது. அதை செய்தது நான் அன்று அல்ல அல்லர். அதை செய்தது நான் அல்லேன் என்பதுதான் சரியான தொடர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியானதை குறிப்பிடு. இதில் வவ்வல் மெய்யெழுத்து, கான்ஸ்டன்ட் சரி, இது உயிரெழுத்து வரும், இது மெய்யெழுத்து வரும். ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து தான் இதில் சரியான ஒன்று. டிஸ்கஷன் உயிரெழுத்து என்பது தவறு. இதில் ஹோமோகிராஃப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் ஒப்பெழுத்து என்பதாகும். ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் பொருந்தாத இணை. ஸ்டோம்னா புயல், டெம்பஸ்ட் இது அடிக்கடி பார்த்துருக்கோம். பெருங்காற்று, சுழல் காற்றுனா வில்விண்டுன்னு வரும். டொர்னோடோ சூறாவளி, சீ பிரீஸுங்கிறது கடற்காற்று. இதில் பெருங்காற்றுன்னு வந்திருக்கணும். சுழல் காற்று என்பது தவறு. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. வானம் வானம் 3 சுழி 2 சுழி. வானம் ஆகாயத்தை குறிக்கும். வானம் என்பது வெடி என்பதை குறிப்பதாகும். தொடர் அமைப்பினை கண்டறிக. பாடி மகிழ்ந்தனர். பாடி மகிழ்ந்தனர் இது பார்த்தீங்கன்னா ஈ வரதுனால இது பார்த்தீங்கன்னா வினையச்ச தொடராகும். கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயர் வினையாளனையும் பெயர். இதில் பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் பாடல், வினையாளனையும் பெயர் பார்த்தீங்கன்னா கேட்டவர் என்பது சரியான ஒன்று. சரியான அகரவரிசை சொற்களை தெரிவு செய்க. பாவரிசை பா, பா, பி, பி, பு, பூ. இதில் சரியான அகரவரிசை பார்த்தீங்கன்னா பா, பா, பி, பி, பூ, பூ, பே, பேன்னு வந்திருக்கணும். இதில் பசி, பானம், பிடி, புலி, பவ்வம் என்பது சரியான அகரவரிசை. அடுத்த ஒன்று அகரவரிசை. இது தாவரிசை கொடுத்துருக்காங்க. ததா, திதி, துது. ஆப்ஷனில் தண்ணீர், தாவி, தீவு, துன்பம், தூவி என்பது சரியான அகரவரிசை. அடுத்த ஒன்று அகரவரிசை தான். நீலம், மாணிக்கம், வைரம், பவளம், முத்து. இதில் நம்ம காங்காச்சா வரிசை நல்லா தெரிஞ்சால் இதை நம்ம ஈஸியாக பண்ண முடியும். இதில் ஆப்ஷனில் நீலம், பவளம், மாணிக்கம், முத்து, வைரம் என்பது சரியான அகரவரிசையாகும். அடுத்த ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஜப்பானில் உருவாக்கிய பெப்பர் இயந்திர மனிதனே சாஃப்ட் வங்கி. இதில்
ஜப்பானில் சாப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனே பெப்பர். ஆப்ஷன் சி தான் வந்து இதற்கு சரியான ஒன்று. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இது தாவரிசை கொடுத்துருக்காங்க. இல்லை தாத்தா தித்தி தூத்து தேத்தே தை அந்த வரிசையில் தானியம் துள்ளி தேடல் தொகுதி என்பது சரியான அகரவரிசை. விடை வகையை சுட்டுக. நீ தேர்வு எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது என்றது கூறுதல் என்ன விடை? உற்றது உரைத்தல் விடை. ஆப்ஷன் ஏ தான். அவருக்கு கை வலிக்குது, அதனால கை வலிக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இது வந்து உற்றது உரைத்தல் விடை. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். எலியும் பூனையும் போல. இதில் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்? வேற்றுமை என்பது சரி. இலவு காத்த கிளி போல என்ற சொற்றொடரில் உவமை விளக்கும் பொருள் இலவு காத்த கிளி. இது வந்து ஏமாற்றத்தை குறிக்கும். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். பசுமரத்தாணி போல. இது என்ன வரும்? எளிதில் மனதில் பதிதல் என்பதுதான் சரியான விடை. ரீஃபார்ம் இதற்குரிய சரியான கலைச்சொல் என்ன? ரீஃபார்ம் என்பது சீர்திருத்தத்தை குறிக்கும். ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று விடை கூறுவது என்ன விடை? அவர் வந்து கதைக்கு கட்டுரை இனமான ஒன்று சொல்லியிருக்காரு, அதனால இதற்கு இனமொழி விடை என்பது சரி. நிறுத்தற்குறி எது சரியானது? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாவா அதோ அங்குள்ள துணி ஓவியங்களை பார்ப்போம். இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் ஆச்சரியக்குரிய வரல, இதுலேயே வரல. கண்ணா கமாவா அதோ அங்குள்ள துணி ஓவியங்களை பார்ப்போம். ஆப்ஷன் சி தான் வந்து சரியான ஒன்று. நிறுத்தற்குறி அறிக எது சரியானது? இதில் வீடு கட்டியாயிற்று, பணம் காணாமல் போனது, சட்டி உடைந்து போயிற்று. இதில் ஓவியம் குமரனால் வரையப்பட்டது என்பது முற்றுப்புள்ளி வரும். அதுதான் சரியான ஒன்று. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. எனக்கு கூட உங்களை மாதிரி ஆடணும்னு ஆசை. இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு கூட உங்களை போல் ஆட வேண்டுமென்று ஆசை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான எழுத்து வழக்கு. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. கொடுத்துடு. இதற்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் கொடுத்து விடு என்பது தான் சரியான எழுத்து வழக்கு. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார் அப்படின்லாம் நம்ம வினாவை கேட்போம். எவ்வகை வினா என்பதை எழுதுக. மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் மாணவரிடம் கேட்டல். அதாவது ஆசிரியருக்கும் தெரியும், ஆனால் வந்து மாணவரிடம் கேட்கிறது வந்து பார்த்திங்கன்னா அறிவினா. இதே மாணவனுக்கு தெரியாமல் ஆசிரியர் கேட்டால் அது வந்து அறியா வினான்னு அழைக்கப்படுகிறது. காட்சி அலகு. காட்சி கூட்டல் ஈ கூட்டல் அலகு. பின்பு வருவனவற்றுள் தொடர்பு படுத்துக. இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா இகர ஈறு அப்படிங்கிறது தான் சரியான விடையாகும். அதை நம்ம காட்சி இச் ப்ளஸ் இ இப்படின்லாம் பிரிப்போம். அதை பொறுத்து இது இகர ஈறு. சரியான இணையை தேர்ந்தெடு. இதில் உயிர் உயிர் என்ன வருது? மலை கூட்டல் அருவி. மெய் மெய். இதில் தமிழ் கூட்டல் ஆ வர்றதுனால இது தவறு. உயிர் உயிர் தென்னை மரம். தேன் கூட்டல் மலை. இதில் வருமொழியில் இப்போ மலை அப்படின்னா என்ன எப்படி பிரிப்போம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இதில் உயிர் உயிர் இல் கூட்டலை அப்படிங்கிறத பிரிச்சிருப்போம். அதனால் உயிர் உயிர் மலையருவி என்பது சரியான இணை. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடானது சரியான. கொல் கோல். கொல்லுனா வாங்கு, கோல்னா புறங்கூறுதல் என்பது சரியான ஒன்று. குறில் நெடில் பிழையான சொல் எது? கல் கால், குடம் கூடம், கிரி கீரி, கெண்டை. இதற்கு கொண்டை என்பது சரியான பிழையான சொல்லாகும். கூற்று காரணம் சரியா தவறா? 10 பாட்டு நூல்களில் ஒன்று மதுரை காஞ்சி. காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள். மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார். இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. காரணம் சரியா தவறா? இதில் நா இவை 3 மயங்கொலி எழுத்துக்கள். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே பொருள் வேறுபாடும் உடையது. இதில் உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே பொருள் வேறுபாடு விட்டா அதை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? மயங்கொலி எழுத்துக்கள். இதில் கூற்று மற்றும் காரணம் சரி. கல்லாமை ஒழிக எனும் பொருளில் வரும் தொடர் என்ன தொடர்? இதில் கல்லாமை ஒழிக இது விளைவு தொடர் பயின்று வந்துள்ளது. நேரான தமிழ் சொல் அறிக. டெரகோட்டா.
இது சிந்து சமவெளி நம்ம படிச்சிருப்ப பார்த்துருப்போம். சுடுமண் சிற்பம் என்பது சரியான ஒன்று. பொருளின் செறிவை சுட்டுக. இதில் நேரிணை எதிரிணை அப்படின்னு பார்த்துருப்போம். இதில் அகமும் புறமும் காலை மாலை உற்றார் உறவினர். இது கண்ணங்கரல் கரேல் அப்படிங்கிறது தவறான, அதாவது பொருளின் செறிவில் கண்ணங்கரேல் என்பது சரியான ஒன்று. சொல்லும் பொருளும் பொச்சாப்பு. பொச்சாப்பு என்பது எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா சோர்வு என்பதை குறிக்கும். குமரி மாவட்டத்தில் உப்பர் என்பது யாரை குறிக்கும்? உப்பர் என்பது ஆப்ஷனில் தாத்தா என்பதை குறிப்பதாகும் அந்த சொல். பிழை திருத்துதல், சரியான பொருளை தேர்ந்தெடு. இதற்கு நம்ம எதுக்கு பார்த்துருக்கோம்? உயிரெழுத்து. ஒரு ஊர் தவறு, ஒன்று ஊர், ஓர் ஊர். ஓர்னாவே எதற்கு வரும்? உயிர் எழுத்துக்கு. அப்போ ஓர் ஊர் என்பது சரியான ஒன்று. சரியான பதிலை தேர்ந்தெடு. ஒரு ஓர். இதற்கு பார்த்தீங்கன்னா ஓருங்கிறது உயிரெழுத்து. ஒரு நகரம். ஒரு நகரம் தப்பு. ஓரிரு நகரம் தவறு. ஒன்று நகரம் தவறு. ஒரு நகரம் என்பது சரி. சொல்லையும் பொருளையும் பொருத்துக. ஒப்புமை. இதுக்கு என்ன சொல்லுவோம்? இணை. அற்புதம் வியப்பு. முகில்னா மேகம். உபகாரினா வள்ளல். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது மனித மூளைதான் என்று சொல்கிறார்கள். அதனுள் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன். அவற்றில் 100 பில்லியன், அதாவது 10,000 கோடி நியூரான்கள் உள்ளன. இந்த நியூரான்களின் வலைப்பின்னல் தான் படைப்பு, உணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு ஆகியன எனலாம். மூளை முதுகுத்தண்டிலிருந்து முளைக்கிறது. தண்டிலிருந்து மடிப்பாக முட்டைக்கோஸ் இலைகள் போல உள்ளது. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு 800 மில்லி குருதி தேவைப்படுகிறது. சிறுமூளைதான் நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துகிறது. அப்போ இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் சிக்கலான ஒரு பொருள் என்றால் எதுன்னு பார்த்தீங்கன்னா மனித மூளை. மனித மூளையில் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை இதில் ட்ரில்லியன் செல்கள் உள்ளன. மூளை எங்கிருந்து முளைக்கிறது? மூளை பார்த்தீங்கன்னா முதுகு தண்டிலிருந்து முளைக்கிறது. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு குருதி தேவைப்படுகிறது? ஒரு நிமிடத்திற்கு 800 மில்லி குருதி தேவைப்படுகிறது. நம் உடலின் அசைவுகளை கட்டுப்படுத்துவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுமூளை என்பது சரி. இவை கூட்டல் எல்லாம். இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இவை கூட்டல் எல்லாம். இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது இவையெல்லாம் என்பது சரி. என்றென்றும் பிரித்தெழுதுக. இதில் அப்படியே ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா என்று கூட்டல் என்றும் என்பது சரியான பிரித்தெழுதுக. தாம் கூட்டல் இனி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எந்த சொல்? இதில் தாம் கூட்டல் இனி, தாமினி என்பது சரியான விடை. இன்று கூட்டல் ஆகி என்பதை சேர்த்தெழுத நமக்கு கிடைக்கும் சொல் என்ன? ஆப்ஷன் அப்படி பார்த்தீங்கன்னா இன்றாகி என்பது சரியான சொல்லாகும். புரவலர் என்பதன் எதிர்ச்சொல்லை எழுதுக. புரவலர் அப்படின்னா அதற்கு எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா இரவலர் என்பது சரியான எதிர்ச்சொல். பொருந்தாத இணையை கண்டறிக. இதில் கிழக்கு, கொண்டல், மேற்கு, கோடை, தெற்கு, தென்றல், வடக்கு, வாடைன்னு வரும். குணக்கு என்பது பொருந்தாத இணையாகும். பொருந்தா சொல்லை கண்டறிக. ஆண்பார் பிள்ளை தமிழ் பருவத்தில் அல்லாததை கண்டறிக. இதில் கலங்கு, அம்மானை, ஊசல் இது மூன்றும் பெண்பார் பிள்ளை தமிழுக்கு வரும். இதில் 7 பருவங்கள் பொது பருவங்களாக இருக்கும். மீதமுள்ள 3 பருவங்கள் ஆண்பார் பிள்ளை தமிழுக்கும் பெண்பார் பிள்ளை தமிழுக்கும் மாறுபட்டு இருக்கும். பெண்பார் பிள்ளை தமிழில் கலங்கு, அம்மானை, ஊசல் என்பது 3 பருவங்களாக வரும். 8, 9, 10 வரும். பொருந்தா சொல்லை கண்டறிக. பெண்பார் பிள்ளை தமிழுக்கு பொருந்தாத பருவம் இதில் பார்த்தீங்கன்னா கலங்கு, அம்மானை, ஊசல் இதுதான் பார்த்தீங்கன்னா பெண்பார் பிள்ளை தமிழ். சிற்றுள், சிறுவரை, சிறுதேர் இது பார்த்தீங்கன்னா யாருக்கு வருவாங்கன்னா ஆண்பார் பிள்ளை தமிழுக்கு வரும். பொருந்தா இணையை கண்டறிக. இதில் ஆரி, அருமை, அல்கி, தங்கி, இரடி, திணைன்னு வரும். படுகர் அப்படிங்கிறது பள்ளத்தை குறிக்கும். மேடு என்பது பொருந்தாத ஒன்று. சந்தி பிழையற்ற தொடரை அறிக. நெகிழி பையை புறக்கணிப்போம், நெடுநாள் வாழ்வோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்பு வரல, புறக்கணிப்போம் இதுலேயும் இப்பு வரல. இதெல்லாம் தவறான ஒன்று. மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயர் காய். வாழைக்காய், மாம்பிஞ்சு, அவரைக்காய்,
கத்தரி பிஞ்சு மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயர். இதில் அவரை பிஞ்சு வரும். மாம்பின் வாழைக்காய். இதில் கத்தரி பிஞ்சு என்பது சரியான ஒன்றாகும். அடுத்த ஒன்று மரபு வலுவை காண்க. இதில் மயிலாகவும் கோழி கொக்கரிக்கும், குயில் கூவும், கிளி கீச்சிடும். குயில் கூவும்னு வரணும், கத்துங்கிறது தவறான ஒன்று. மரபு பிழையற்றதை எடுத்தெழுதுக. இதில் கோழி கொக்கரிக்கும், காகம் கரையும், புறா குணுகும், மயில் அகவும். இதுதான் வந்து சரியான ஒன்று. சந்தி பிழையை நீக்குக. இதில் இப்பு வல்ல, எப்பு வல்ல, பெற்று தந்த. சிறந்த நூல் திருவள்ளுவரின். இதில் பார்த்தீங்கன்னா உலக பெரும் புகழை பெற்றுத்தந்த சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள் என்பது சரியான ஒன்று. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஒன்று. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல். உண்டாக்குதல். உண்டாக்குதல்னா என்னாகும்? விளைவித்தல் அப்படிங்கிறது பொருள்படும். இதில் ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பார். பார்னா எதை குறிக்கும்? உலகம் என்பதை குறிக்கும். மேதினினாலும் உலகம், பாருனாலும் உலகம்தான். அப்போ உலகம் மேதினி என்பது சரியான ஒன்று. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சொல்லுதல். இதில் ஆப்ஷனில் செப்புதல், கூறல் என்பது சரியான ஒன்று. உன் எனும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக. இதில் உன், கற்பனை, கடித்தான், சிரிப்பு. இதில் உன்னுக்கு சரியான பதம் உண்டால் என்பதாகும். ஆடினான். இதனுடைய வேர்ச்சொல் என்ன வரும்? சொல்லின் அடிச்சொல் கட்டளையா வரும். ஆடு என்பது சரியான வேர்ச்சொல். சரியான அகரவரிசை. காக்கா வரிசை. இதில் அப்படி பாருங்க. கரம், கானகம், கீற்று, கொண்டை, கோட்டை என்பது சரியான அகரவரிசை. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. வா வரிசை. வா வா, வி வி. இதில் ஆப்ஷன் அப்படி பார்த்தீங்கன்னா வகுப்பு, வானம், விழி, வெற்றி, வேள்வி என்பது சரியான அகரவரிசை. அகரவரிசையில் எழுதுக. வணிகம், துறைமுகம், பொருள்கள், முதலீடு. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதில் காங்காச்சா வரிசையில் துறைமுகம், பொருள்கள், முதலீடு, வணிகம் என்பது சரியான அகரவரிசை. கத்தி, சிற்பம், சொட்டு, சங்கு. சரி, இது சுத்தி. நான் சுத்தின்னு வரும், கத்தின்ட்டேன். சுத்தி. இதில் சா வரிசையில் சங்கு, சா சா, சி சி, சு சு, சோ சோ. அப்போ சங்கு, சிற்பம், சுத்தி, சொட்டு என்பது சரியான அகரவரிசை. விடை வகைகள். கால்பந்து விளையாடுவாயா என்ற வினாவிற்கு கைப்பந்து விளையாடுவேன். இனமான ஒன்றை சொல்லியிருக்காரு, அதனால இது இனமொழி விடையாகும். விடைக்கேற்ற வினா. மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே. இது வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது எது என்பதுதான் சரியான வினாவாகும். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா. வினா எதிர் வினாதல் விடை. கேள்விக்கே கேள்வி. ஆப்ஷன் சி தான் வந்து சரியான ஒன்று. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. பள்ளி புத்தகங்கள் வருவித்தார். அப்போ வர வச்சிருக்காரு, அதனால இது வந்து பிறவினை வாக்கியமாகும். வீடு கட்டியாயிற்று. இது எவ்வகை வாக்கியம்? வீடு கட்டியாயிற்று. இது வந்து பார்த்தீங்கன்னா செயப்பாட்டு வினை வாக்கியமாகும். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். கிரியேட்டர் யாரு? படைப்பாளர், ஆர்டிஸ்ட் கலைஞர், கார்ட்டூன் கருத்துப்படம், கேவ் பெயிண்டிங் புகை ஓவியங்கள். ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் விஷம். இதற்கு இணையான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா நஞ்சு என்பது சரியான விடை. இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொல். இதில் நீலகிரி, திருச்சி, மதுரை, கும்பகோணம், குடந்தை இதுதான் வந்து பிறந்து வரும் சொல்லாகும். கீழ்காணும் ஊர் பெயர்களின் தவறான மறு எது? அப்படி ஆப்ஷனில் பாருங்க. இதில் மன்னார்குடி, கோவை, கோயம்புத்தூர், கும்பை, கும்பகோணம், குடந்தை, கும்பகோணம், மன்னை தான் மன்னார்குடி, அரிவை, அரியலூர் தவறு. இதில் கீழ்காணும் கோவை ஊர் பெயர்களில் தவறான மறு. இதில் தவறானதான் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் தவறு தான். கோவை, கோயம்புத்தூர் தான் சரியான ஒன்று. சரியான சொல் எது? கோழி என்பதன்
இளமை பெயர் என்ன? கோழிக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? கோழி குஞ்சு என்பது சரியான விடை. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். நாவாய் என்பதன் சரியான சொல். நாவாய், தோணி, தெப்பம் இதெல்லாம் படகை குறிக்கும். பொருத்தமான காலத்தை சுட்டுக. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதுயல் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்ட பெற்றவர். இது என்ன வரும்? கண்டிப்பா இது பொருத்தமான காலம், இறந்த காலமாகும். சரியான இணையை தேர்ந்தெடு. பொருத்தமான காலத்துல கண்ணன் வருவான் எதிர்காலம் வரும், கண்ணன் வருகிறான் நிகழ்காலம் வரும், கண்ணன் வருகின்றான் நிகழ்காலம் வரும், கண்ணன் வந்தான் இறந்த காலம் என்பது சரியான காலமாகும். சரியான மரபு தொடர்களை தேர்வு செய்க. இல்லத்தின் அருகே கூரை கட்டினர், முடுக்கினர், போட்டனர். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர் என்பதுதான் சரியான ஒன்று. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கவிழும். மலைமுகட்டில் மேகம் கவிழும், காலை ஒளியினில் மலரிதழ் கவிழும், சோலை பூவினில் வண்டினம் கவிழும். இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று. இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. நகை, நகைக்கு என்ன வரும்? புன்னகை, பொன்னகை என்பது இருபொருளாகும். இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. செய், இதுல செயலை செய், வயல், நிலம், அதாவது செய்யுங்கிறது வயலைத்தான் குறிக்கும். அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று. கலைச்சொல் அறிதல். லெக்சிகான், சரியான கலைச்சொல் என்ன? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பேரகராதி என்பது சரியான கலைச்சொல். சரியான கலைச்சொல் அறிதல். மாறல் அப்படின்னா என்ன? நீதி, கைடன்ஸ் வழிகாட்டுதல், டிசிப்ளின் ஒழுக்கம், சைல்டு லேபர் குழந்தை தொழிலாளர். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான ஒன்று. மரபு பிழைகள். புலி சரியான சொல். சிங்க குருளைன்னு பார்த்துருப்போம். புலிக்கு பார்த்தீங்கன்னா புலி பரல் என்பது சரியான ஒன்று. அவசர குடுக்கை. சொல்லின் பொருள் தருக. அவசர குடுக்கைன்னா எண்ணி செயல்படாமை தான் சரியான ஒன்று. இவங்க அவசரமா ஒரு கருத்தை சொல்லிடுவாங்க. எண்ணி செயல்படாமை. சொற்களின் கூட்டு பெயர்கள். கம்பு, கம்புக்கு என்ன சொல்லுவோம்? கம்பங்கொல்லை என்பதுதான் சரியான ஒன்று. சரியான தொடரை தேர்ந்தெடு. பின்வருவனவற்றுள் தவறான செய்தியை தரும் தொடர். இதுல அரிக்கமேடு அகழ்வாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தல், புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது. பட்டிமன்றம் பற்றிய குறிப்பு மணிமேகலையில் காணப்படுகிறது. 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது என்பது தவறானது. வல்லினம் மிகும். சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. வல்லினம் இடங்கள் மிகும் மிகா அறிந்து பயன்படுத்த வேண்டும். மிகும் மிகா இடங்கள் வல்லினம் அறிந்து. இதுல வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் அறிந்து பயன்படுத்த வேண்டும். ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று. சொல் பொருள். தேசம் நாடு, நெறினா வழி, மாசர குற்றமில்லாமல், மேதைகள் அறிஞர்கள் என்பது ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான ஒன்று. ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக. பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றார்கள், பறக்கின்றது பறக்கிறார். இதுல சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன என்பதுதான் சரியான ஒன்று. ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக. மாணவர்கள் வியந்து நிற்கின்றான், நிற்கின்றன, நிற்கின்றது. இதுல மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர் என்பதுதான் சரியான ஒன்று. இந்த வீடியோ பதிவெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். இது நம்ம ஸ்பீடாக ஏன் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதை பார்த்தோன்னா என்ன ஆன்சருங்கிறது தெரியும். அதனால தான் நம்ம ஸ்பீட் பண்ணி சொல்லிட்டு வரோம். தேங்க்யூ ஆல்.